ஒரு நிமிஷம் வீடியோ சொல்ல முடியுமா சொல்லுங்க முயற்சி பண்ணுறேன். 10 நாய்க்கு நடுவில் ஒரு கோழி எங்கள் குயிக்கி தாங்க. ஏன்னா எங்கள் சேவலை தான் காப்பாற்ற முடியல. எனக்கு கால் புறை ஏறி போச்சுங்க. அதனால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் குயிக்கிக்கு அப்படி இல்லைங்க. குயிக்கி கால் வந்து ஆணி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நானே ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணேன். ஆனால் திரும்ப திரும்ப வருது. டோராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது நான் குயிக்கியும் கூட்டிகிட்டு போனேன். கேட்டதுக்கு வயசாகிடுச்சு இல்லை, கோழிக்கு 6 வயசுக்கு மேலே தாண்டி போய் 7 போகும்போது திரும்ப திரும்ப வர வாய்ப்பு உண்டு. ஆன்டிசெப்டிக் மருந்து போட்டு நீங்கள் க்ளியர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வேணால் நீங்கள் காலில் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு காட்டன் துணி ஷூ மாதிரி கட்டி விடுங்க. அப்போ கால் அழுந்தாமல் இருந்தால் அந்த ஆணி வரைது குறையும் அப்படின்னு சொன்னார். ட்ரை பண்ணி பார்க்கணும். வீக்கம் இப்போ தான் குறைஞ்சிருக்கு குயிக்கிக்கு. அவன் நடக்கிறதா நார்மலாக தான் நடக்கிறான். ஆனால் காலுக்குள்ளே அந்த செப்டிக் ஆகி இருந்துச்சு. அந்த கொஞ்சம் வீக்கம் இருக்குது. நான் அது வீடியோ எடுக்கலை. இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே இவங்களோட சுற்றிட்டு இருக்காங்க. நான் எப்போ சொல்லுவாங்க நாய்க்கு வந்து கோழி வேட்டையாடணும். ஏன் பிளாக்கி ஜேசி கோழி சாப்பிட்டுன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் தான் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்காங்க. யாரும் எதுவும் பண்ணல. என்ன இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னா அவள் உசுரை காப்பாற்றணும்னு நினைக்க போகணும். இந்த வேலை நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நல்லபடியாக இருந்தால் சரி.